Disclaimer: the channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மறக்காமல் பண்ணி வச்சுங்க. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபாலோவிங் நம்பர் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே JOIN ஜாயின் டச் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லணும். அது என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை பே பண்ணி வரவங்களுக்கு ஃபாலோவிங் நம்பர் கிடைக்கும். பே சொல்லிட்டேன். So KL 3-digit chart 31st 3/25. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் பார்க்கலாமா? 046 நேற்றுக்கு அடித்த நம்பர். 0 + 4 + 6 கூட்டினா நமக்கு 4 + 6 10. ஸோ நேற்றுக்கு வாங்கினவங்க சார்ட்டு வந்து வாங்க சார்ட்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பண்ண தெரியாதுன்னு சொல்லுங்கள். நான் சார்ட்டு வாங்கி 1 மந்த்துக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ணி தான் மறுபடியும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, புதுசாக பார்க்குறவங்க அவங்களுக்காக இந்த சார்ட்டை பற்றி சொல்கிறேன். இது வந்து KL 3-digitக்காக இந்த சார்ட் மெத்தட் நம்ம எடுத்திருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு 3 digit. ஓகேங்களா? 3 digit எப்படி வருது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், வரிசையாக நேற்றுக்கு அடித்தது, முந்தா நாள், அதுக்கு முன்னாடி வரிசையாக எல்லாம் அடித்ததெல்லாம் நான் இங்கே சார்ட்டில் போட்டிருக்கேன். இது என்னென்னா, பக்கத்தில் இங்கே பாருங்கள், இங்கே 10 போட்டிருக்கேன், 14 போட்டிருக்கேன், 9 போட்டிருக்கேன், 5 போட்டிருக்கேன், 11, 7 இதெல்லாம் இதன் நம்பர் 3 digit இருக்குல்ல, கிடைக்கிற நம்பரை நம்ம கூட்டுறோம். 3 நம்பரையும் கூட்டினா 10 கிடைக்கிது. இப்போ 0 + 4 + 6 மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 6 + 4 10. இங்கே 941 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா கால்குலேட்டரில் 9 + 4 + 1 மூணுத்தையும் கூட்டினா 14 கிடைக்கும். இது மாதிரி கிடைக்குதுல்ல, 10, 14, 9, 5, 11, 8 இதெல்லாம் ஆர்டராக எழுதுனீங்கன்னா மொத்தமாக ஒரு 27 டோட்டல் வருங்க. அவ்வளோதான் 3 digit. 27 இதுக்குள்ளே தான் 3 digit வந்துட்டுருக்கு. இதை தாண்டி வேறு எங்கேயும் வரல. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி வருது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். அதுதான் இந்த சார்ட்டில் இருக்குது. ஸோ நேற்றுக்கு கிடைச்சது இங்கே ஆல்ரெடி அடித்த நம்பருக்கு பக்கத்துலேயே இந்த நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டு ஜனவரியில் வந்துச்சு. இப்போ பிப்ரவரி, மார்ச்சில் கடைசியாக திரும்ப வந்துருக்குது. இந்த கலரை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன வந்திருக்குதுன்னு. அதுக்கு தான் அந்த கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்லலாம் நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, இந்த ரெட் கலர் எதை இண்டிகேட் குறிப்பிடுதுன்னா, ரெட்டு வந்து ஜனவரி மந்த் ரிசல்ட். அங்கே எங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கே ஜனவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரிக்கு மஞ்சள். எங்கெல்லாம் மஞ்சள் இருக்குதுன்னு பாருங்கள். மஞ்சளில் ஃபெப்ரவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? 28 days தான், அதனால் கம்மியாக தான் காட்டுது. அடுத்து மார்ச், இந்த மந்த்து பச்சை. எங்கெங்கெல்லாம் பச்சை இருக்கோ அதெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட்டு. இந்த சார்ட் வச்சு நம்ம எப்படி நம்பர் எடுக்கிறோன்னா, இந்த கலரெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அது எங்கெங்கெல்லாம் அடிக்கலையோ அதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வரலாம். இங்கே 0, 1, 2, 3, 4 அதெல்லாம் எங்கேயுமே அடிக்கல. 5 அடிச்சிருக்குது, 6 அடிச்சிருக்குது, 7 அடிச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போகிற மாதிரி இருந்தால் 4வது இடத்துல இங்கே இருந்து வரலாம் இந்த நம்பர். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்படியே போனீங்கன்னா இதுக்கடுத்து எங்கெங்கே அடிக்கலின்னு பாருங்கள். 13ல் அது ஏதோ ஒரு டோட்டலாக ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 4 சூஸ் பண்ணிங்கன்னா அந்த 4 இருக்கிற எல்லா நம்பரையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மந்த்து விட்டால் அடுத்த மந்த், அவ்வளோதான். ஏன்னா இது சார்ட் வச்சு நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே இருக்கிற எல்லா டோட்டலுமே நம்ம மந்த்லி ரிசல்ட்டில் அடிச்சுட்டே தான் வருது. என்ன அது ஆர்டராக அடிக்கிறதில்ல. இப்போ இன்றைக்கி 1 வந்துச்சுன்னா நாளைக்கு 2ங்கிற இடத்துக்கு போகிறதில்ல. 3 வந்தால் 4ங்கிற இடத்துக்கு போகிறது கிடையாது. அது ஜிக்ஸாக்காக மாற்றி அடிக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி 5 அடிச்சதுன்னா நாளைக்கு வேறு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் 15 அடிக்கும், இல்லை 12 அடிக்கும். ஆனால் எங்கே ஒரு நம்பர் அடித்ததோ அடித்த இடத்துக்கு பக்கத்துலேயே வரும் திரும்ப. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இதில் பாருங்கள், இங்கே 9 அடிச்சிருக்குது, திரும்ப 9ல் இங்கே. இந்த மாதிரி நம்ம ஒரு டோட்டலை சூஸ் பண்ணி ஆனோம்னா அதில் நமக்கு 4-5 நம்பர் வந்துச்சுன்னு நமக்கு லக்கு தான். பாருங்கள், 10ல் பாருங்கள், ஆல்ரெடி 2 நம்பர் அடிச்சுது, திரும்பவும் இங்கே ஒரு நம்பர்.
சொல்ல முடியாது. திரும்ப வரலாம், திரும்ப இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே அடிக்கலாம். இப்போ ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு டோட்டல் இப்படி சூஸ் பண்ணி ஆடுங்க. இல்லை எது அடிக்கலையோ, இங்கே பாருங்கள் 12 அடிச்சிருக்கு, 11 அடிச்சிருக்கு. ஏன் அடிச்சிருக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த கலரு, இந்த க்ரீன்னு இந்த மந்த் கலர்னு சொன்னேன்ல, பச்சையில் இந்த மந்த் கலர். அப்போ இங்கெல்லாம் அடிச்சிருக்கு. அப்போ அடிக்காது இங்கே 13 ஏதோ ஒரு இடத்துல வைக்கலாம். ஏன்னா இந்த மஞ்சள் கலர் கூட வரலாம், இல்லை இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம். ஒரு 4 பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்தாகணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர்லாம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ், 1000 ரூபா. விருப்பம் பே பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபாலோவிங் நம்பர் வேணும், இதில் இத்தனை நம்பர் என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க நான் ஒரு 5 நம்பர் எடுத்து தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே வர மாதிரி எடுத்து தரேன். மோஸ்ட்லி இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணாலே பிடிச்சிக்கலாம். ஏன்னா மந்த்லி எல்லா இடத்துலையும் இந்த மிஷின் சுற்றிட்டே வருது. அப்போ இங்கே போயிட்டு எங்கே போனாலும் சரி திரும்ப அடித்த இடத்துக்கு திரும்ப வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே அடித்தனால இங்கே. உங்களுக்கு பார்த்தாலே புரியும், எல்லா மந்த்தும் இதே தான் சேம் கான்செப்ட்டு. ஸோ சார்ட் வேணுங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.